கடக ராசி அன்பர்களே, 2026 ஆகஸ்ட் மாத ராசி பலனை இப்போது விரிவாக பார்ப்போம். இந்த மாதம் உங்கள் ராசியில் பல முக்கிய கிரகங்களின் சஞ்சாரம் நடைபெறுவதால் வாழ்க்கையின் பல துறைகளில் புதிய அனுபவங்களும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் உருவாகும் மாதமாக அமைகிறது. குரு பகவான் மாதம் முழுவதும் கடக ராசியில், அதாவது உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். கோசாரப்படி ஜென்ம குரு முழுமையான சுபநிலை அல்ல, இருப்பினும் குருவின் தெய்வீக அருள் உங்கள் சிந்தனையை தெளிவாக்கி வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்க வழிகாட்டும். மேலும் குருவின் சிறப்பு பார்வை விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகளின் மீது விழுவதால் உங்கள் 5ஆம், 7ஆம் மற்றும் 9ஆம் வீடுகள் குருவின் அருள் பார்வையை பெறுகின்றன. இது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, திருமண வாழ்க்கையில் நல்லிணக்கம், பாக்கிய விருத்தி, உயர்கல்வி, ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் நல்ல ஆலோசகர்களின் ஆதரவு போன்ற பல நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடும். சூரியன் ஆகஸ்ட் 17 வரை சூரியன் உங்கள் ஜென்ம ராசியான கடகத்தில் பயணிக்கிறார். இந்த காலத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். அமைதியாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் காரியங்கள் சுமூகமாக நிறைவேறும். ஆகஸ்ட் 17க்கு பிறகு சூரியன் சிம்ம ராசிக்கு, அதாவது உங்கள் 2ஆம் வீட்டிற்கு செல்கிறார். குடும்ப நிதி, சேமிப்பு மற்றும் பேச்சு தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. இனிமையான பேச்சு நல்ல உறவுகளை உருவாக்கும். செவ்வாய் மாதம் முழுவதும் மிதுன ராசியில் உங்கள் 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். தேவையற்ற செலவுகளைத் தவிர்த்து திட்டமிட்ட நிதி நிர்வாகத்தை பின்பற்றுவது நல்லது. ஓய்வுக்கும் உடல் நலத்திற்கும் சிறிது நேரம் ஒதுக்கினால் புத்துணர்ச்சி கிடைக்கும். புதன் ஆகஸ்ட் 17 வரை புதன் ஜென்ம ராசியில் இருப்பதால் சிந்தனைத் திறன் அதிகரிக்கும். முக்கிய முடிவுகளை அமைதியாக எடுப்பது நல்லது. ஆகஸ்ட் 17க்கு பிறகு புதன் 2ஆம் வீட்டிற்கு செல்கிறார். இது கோசாரப்படி சுபமான நிலை அல்ல என்றாலும் நிதி மற்றும் குடும்ப முடிவுகளில் கவனமாக செயல்பட்டால் நல்ல பலனை பெற முடியும். முக்கிய ஆவணங்களை ஒருமுறை சரிபார்த்து முடிவு செய்வது நல்லது. சுக்கிரன் ஆகஸ்ட் 1 வரை சுக்கிரன் சிம்மத்தில் உங்கள் 2ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, வருமானத்தில் மேம்பாடு, உறவுகளில் இனிமை போன்றவை ஏற்படலாம். அதன் பிறகு கன்னி ராசி உங்கள் 3ஆம் வீட்டிற்கு செல்கிறார். இது சுபமான அமைப்பு. புதிய முயற்சிகள், பயணங்கள், தகவல் தொடர்பு, சகோதரர்களின் ஆதரவு ஆகியவற்றில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். சனி பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியில் உங்கள் 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். கோசாரப்படி இது கலவை பலன் தரும் அமைப்பு. பாக்கியத்தை உழைப்பின் மூலம் வளர்த்துக் கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். பெரியவர்களின் ஆலோசனையை மதித்து செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆன்மீக ஈடுபாடு மன அமைதியை அதிகரிக்கும். ராகு உங்கள் 8ஆம் வீட்டில் கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த நிலையில் தேவையற்ற கவலைகளை மனதில் வைத்துக் கொள்ளாமல் ஒவ்வொரு செயலையும் திட்டமிட்டு முன்னேறுவது நல்லது. மறைமுகமாக இருந்த சில பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வாய்ப்புகளும் உருவாகலாம். கேது உங்கள் 2ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். குடும்பத்தில் அன்பான உரையாடலை பேணுவதும் நிதி முடிவுகளில் பொறுமையுடன் செயல்படுவதும் நல்ல பலனைத் தரும். ஆன்மீக சிந்தனை மனநிம்மதியை அதிகரிக்கும். இந்த மாதத்தில் கவனிக்க வேண்டியவை: செலவுகளை திட்டமிட்டு நிர்வகிக்கவும், குடும்பத்தில் அமைதியான உரையாடலை கடைபிடிக்கவும், புதிய வாய்ப்புகளை நிதானமாக பயன்படுத்துங்கள். உடல்நலம் மற்றும் ஓய்விற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஆன்மீக பரிகாரம்: திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுங்கள். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானை வணங்கி மஞ்சள் மலர் சமர்ப்பியுங்கள். வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகை வழிபாடு செய்து நெய்தீபம் ஏற்றினால் குடும்பத்தில் அமைதியும் செழிப்பும் அதிகரிக்கும். மாதத்தின் மொத்த பலன்: ஆகஸ்ட் 2026 கடக ராசிக்காரர்களுக்கு உள் வளர்ச்சி, குடும்ப முன்னேற்றம் மற்றும் ஆன்மீக உயர்வை அளிக்கும் மாதமாக அமைகிறது.
ஜென்ம குரு சிந்தனையை வளப்படுத்த குருவின் 5ஆம் 7ஆம் 9ஆம் வீடுகளுக்கான அருள் பார்வை வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும். சில விஷயங்களில் பொறுமையுடன் செயல்பட்டால் இறையருளால் நிலையான முன்னேற்றமும் மனநிம்மதியும் கிடைக்கும்.